ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு செஷன். நம்ம ஆல்ரெடி போன செஷனில் வந்துட்டு கமிட்டிஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு சில கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த செஷனில் ஆல்மோஸ்ட் வி ரீச் த லாஸ்ட் செஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி. உங்களை லாஸ்ட் வீடியோ வி ஹவ் ரீச். ஸோ இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜுடிஷியரி பற்றி பார்க்க போகிறோம். தென் அதர் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் சில கரண்ட் அஃபேராக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்துட்டு பாலிட்டி மொத்த செஷன் வந்துட்டு முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து போகலாம். ஓகே, வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த ஜுடிஷியரி ஆஸ்பெக்ட். Who and which of the following is the custodian of the Constitution of India? It's a very simple question, very straightforward question. It is directly given in the NCERT itself. 2015 la get a question, and the right answer is, you know, the Supreme Court of India. Seringla, that's the right answer. I don't think we need to discuss much with respect to this question. எதுக்காக எடுத்தனா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, தென் வில் கோ டு த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துட்டு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ரொவிஷன்ஸ் டு சேஃப்கார்ட் த அட்டானமி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? ஓகே, while appointing the Supreme Court judges, the President of India has to consult the Chief Justice of India. It's directly given in the Constitution. That's true. Okay, right answer. Okay. Statement number 2. The Supreme Court judge can be removed by the Chief Justice of India only. No, the Supreme Court of Judges, the same way they have to pass the resolution. Parliament இருக்கணும், then Parliament கிட்ட அந்த இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஃபைனலாக President will have the power to remove the Supreme Court judges. சரிங்களா? So second statement is wrong. Okay, then third statement. The salaries of the judges are charged on the Consolidated Fund of India, to which the legislature does not have to vote. Yes, in order to ensure the independence, that there are something called charged upon the Consolidated Fund of India அப்படிங்கும்போது, which means அதுக்கு ஓட் பண்ணி அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணி அந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க டைரெக்டாகவே போயிடும். ஓகேங்களா? இந்த ஓட் பண்ணோம் அப்படின்றது அவசியம் கிடையாது. எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் பாடி. ஓகே, தேர்டு வந்து கரெக்ட். 1 and 3 வந்து வரணும். நம்ம 2 ரிமூவ் பண்ணிட்டு 1 and 3 வரணும் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வி ரீச் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எதுக்கும் லெட் மீ ரீட் அவுட் த ஆப்ஷன் நம்பர் 4, த ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4. All appointments of officers and staff of the Supreme Court of India are made by the government only after the Chief Justice of India. ஸோ இது வந்து தப்பு. அவங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஸ்டாஃப் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா அது டிஸ்கிரிஷனரி ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அவருக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை புதுசாக ஏதாவது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பாடி இருக்கணும் அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது மெயின்லி எதுக்காகனா டு என்ஷூர் த அட்டானமி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இது நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்லேயே வந்துட்டு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் டு என்ஷூர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The power to increase the number of judges in the Supreme Court of India is vested in. Okay, again the power to increase the number of judges in the Supreme Court of India is vested in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ ரைட் நவ் அரௌண்ட் 34 ஜட்ஜஸ் வந்துட்டு இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து. சரிங்களா? அப்போது இதுக்கு யார் வந்துட்டு அந்த பவர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பார்லிமெண்ட். ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு ஜட்ஜஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், 3, 4 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் through which they should pass the bill to increase the number of the judges. ஓகேங்களா? ஜட்ஜஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பில்லு பாஸ் பண்ணணும். தென் நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இனிஷியலாக வெரி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஜட்ஜஸ் தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து இப்போ வந்து 34 இருக்காங்க. நீங்கள் மெயின்ஸில் வந்து எழுதும்போது ஒரு யூனிக் பாயிண்ட்லாம் எழுதணும் அப்படின்னா நம்ம we have read that there is lot of judicial pendency in the court. ஸோ அப்போ அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்லிமெண்ட்டோட சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்
அப்படின்னு நம்ம ஒரு வே ஃபார்வர்டில் எழுதலாம். ஓகேங்களா? பார்லிமெண்ட் ஹஸ் டு பாஸ் த பில் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த சுப்ரீம் கோர்ட் ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் த பெண்டன்சி இன் த சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் பி, பார்லிமெண்ட். எகெயின் இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. த பவர் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா அது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. யாருன்றதை இப்போயே படித்து வச்சுருங்க. இட்ஸ் நாட் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் இல்லை அப்படின்னா யாருன்றதை நீங்கள் போய் படித்து வச்சுக்கோங்க. Okay, we'll get into the next question. Consider the following statements. Okay, the motion to impeach a judgment of Supreme Court of India cannot be rejected by the Speaker of Lok Sabha as per the Judges Inquiry Act 1968. No, that's wrong. Speaker has the discretionary power whether to take the motion to impeachment or decline the impeachment motion. ஓகேங்களா? இது வந்து சுப்ரீம் ஸ்பீக்கரோட கையில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் him or her டு அக்செப்ட் ஆர் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா? அது வந்து வேணா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டிக்ளைன் பண்ணிடலாம். தென் செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ். நம்ம மறுபடியும் பார்க்குறோம் இதே மாதிரி இந்த ஆங்கிளில் எகெயின் சொல்லியிருக்காங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் அண்ட் கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் what constitutes incapacity and proved misbehavior of the judges of the Supreme Court of India. Is again, as we discussed already, it's a wrong statement. They did not define anything which related to incapacity and proved misbehavior னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே ஒழிஞ்சு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. ஸோ செகண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. தேர்ட், இப்போ 1 2 தப்பு அப்படின்னா ஏ வராது, டி வராது, எய்தர் பி ஆர் சி தான் வரும். அதில் பி வரும், நமக்கு 3 கண்டிப்பாக வரும்னு தெரியும். இப்போ 4 மட்டும் இப்போ படிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படித்து வந்து டைம் வந்து சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 படிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம 4 மட்டும் படித்து கரெக்டாக தப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா we can arrive the answer. If the motion for the impeachment of a judges is taken up for voting, the law requires the motion to be backed by each house of the parliament and supported by a majority of total membership of that house and by not less than 2/3 of the total member of the house present and voting. This is absolutely correct. ஓகேங்களா? ஃபோர்த் வந்துட்டு அந்த ப்ரொசீஜரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கும்போது பேசிக்ஸ் படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக அப்போ பார்க்க வந்து இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். பட் இட் இஸ் நாட் த கேஸ். ஓகேங்களா? படித்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கும் தேர்ட் வந்து படிக்கலாம். The details of the process of impeachment of the judges of the Supreme Court of India are given in the Judges Inquiry Act 1968. Yes, that's very plain and straightforward statement. That's true. So the right answer is option C, 3 and 4 only. சரிங்களா? It's a very easy question I would say. நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணியாச்சு. படித்தது வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. மேபி இந்த மாதிரியான ஏதோ கரண்ட் அஃபேர் வருது. இப்போ ஈவன் வந்துட்டு ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜுடிஷியல் இம்பீச்மெண்ட் பற்றி கரண்ட் அஃபேரில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றி என்னன்றதை தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. சரிங்களா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து வருஷம் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The power of the Supreme Court of India to decide disputes between the center and the state falls under its. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. அப்பாயின்மெண்ட்டு, ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ், யார் அப்பாயின் பண்ணுவா, என்னென்ன இது இண்டிபெண்டன்ஸியை வந்து இன்ஷூர் பண்ணுறதுக்கு, அட்டானமி இன்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இது போக அதர் ஏரியாஸ்ன்னு இருக்கும், அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியாஸ். ஓகேங்களா? தேர் வில் பி சம் நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். லைக் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் அப்பெலேட் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? தென் எங்கே வந்துட்டு ஹைகோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டிஃபர் ஆகுறாங்க ஜூரிஸ்டிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நல்லா தரவாக படித்து வச்சுக்கணும். அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் கேட்ட கொஷின் தான் இது. த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டு டிசைட் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஹைகோர்ட் வில் நெவர் இன்டர்வீன். ரேதர் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். ஓகேங்களா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பியூட் வந்து அங்கே தான் அரைஸ் ஆகும். அதை பற்றி வந்து அங்கே தான் பேசுவாங்க. என்னன்றதை த தேர்ட் பார்ட்டி ஒன் மஸ்ட் என்டர் டு சால்வ் த டிஸ்பியூட். ஓகேங்களா? அது யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வருவாங்க. ஸோ whenever the conflict between the center and the state, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வில் என்டர்வீன். ஓகேங்களா? ஓகே.
அந்த ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் இன்க்ளூடட் இன் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? ஆக்சுவலாக போன லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2014 கேட்ட கொஸ்டின். இப்போ வந்து பார்க்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2012 கேட்குற கொஸ்டின் இது. எகெயின் தீம் வந்து சேம் தான். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, a dispute between the government of India and one or more states. Okay. Second, a dispute regarding election to either house of the parliament or legislature of the state. See, we know that this is not original jurisdiction of the Supreme Court, rather it's direct emerge in the High Court itself. ஓகேங்களா, ஹை கோர்ட்டில் கூட ஏதாவது எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்ஸ் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா ஈவன் ஹை கோர்ட் கேன் சால்வ் த டிஸ்பியூட். ஸோ 2 is the wrong answer. If we remove the 2, either C or D will be the answer. You know that almost இதுக்கும் வந்து ஆன்சர் அரைவ் ஆயிடுச்சு, பட் இதுக்கும் படிப்போம். Third, a dispute between the government of India and Union Territory. No, this is not the original jurisdiction of the Supreme Court. இதுவும் வந்துட்டு அங்கே ரெஸ்பெக்டட் ஹைகோர்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சால்வ் பண்ணிப்பாங்க. யூனியன் டெரிட்டரிக்கும் சென்டருக்கும் வந்து ப்ராப்ளம் வரும்போது எந்த இதுவும் வந்து வராது. ஓகேங்களா, ரதர் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ 3 is the wrong answer. Fourth, a dispute between 2 or more states. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 கரெக்டு. ஆப்ஷன் சி 1 and 4 only is the right answers. ஸோ சிம்பிளாக போடணும் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது சென்டர் அண்டு ஸ்டேட்டுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இல்லை இப்போ தமிழ்நாடு, கேரளா அண்டு ஆந்திர பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து வில் இன்டர்வீன். ஓகேங்க, அதுதான் 4th ஸ்டெப்னு கொடுத்தா டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more states அப்படின்றதுக்கு ஆப்ஷன் சி 1 and 4 only is the right answer. Okay, we'll go to the next question. With reference to Indian judiciary, consider the following statements. Any retired judge of the Supreme Court of India can be called back to sit and act as a Supreme Court judge by the Chief Justice of India with prior permission of the President of India. This is absolutely correct. ஓகேங்களா, இது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. there are some particular article ஓகேங்களா டீல்ஸ் வித் த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன். இட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, நம்ம வந்து அடாக் ஜட்ஜும்பாங்க, ஆக்டிங் ஜட்ஜும்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம். இதையுமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெண்டன்சி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு சொல்யூஷனாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஜுடிஷியல் பெண்டன்சி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பார்லிமெண்ட்டு பில்லு பாஸ் பண்ணி we can increase the number of the Supreme Court judge ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ரிட்டையர் ஆன ஜட்ஜை வந்துட்டு கால் பேக் பண்ணி சிட்டிங் ஜட்ஜஸாக வந்துட்டு ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது. சரிங்களா, ஸோ அதையும் வந்து நம்ம சொல்யூஷனில் சொல்லலாம், நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, ஹை கோர்ட் ஜட்ஜ். செகண்ட் பாயிண்ட், ஹை கோர்ட் இன் இந்தியா ஹேஸ் த பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். இது வரைக்கும் கரெக்டு, ஆஸ் த சுப்ரீம் கோர்ட் டஸ். பட் இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஆஃப் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆஸ் த சுப்ரீம் கோர்ட் டஸ்னால் சுப்ரீம் கோர்ட்டோட ஆம்பிட் வந்து வெரி லார்ஜ். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களே வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதோட ஸ்கோப் வந்து ப்ராடர், ஜூரிஸ்டிக்ஷனும் ப்ராடர். பட் ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் பட் நாட் ஆஸ் த சுப்ரீம் கோர்ட் டஸ். ஓகேங்களா, இதுக்கு ஆம்பிட் வந்து ரொம்ப லெஸ். ஸோ செகண்ட் வந்து தப்பு, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் ஏ 1 only is the right answer. சரிங்களா, ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to India, consider the following statements. Government law officers and legal firms are recognized as advocates, but corporate lawyers and patent attorneys are excluded from the recognition of advocates. Okay. 2. Bar councils have the power to lay down the rules relating to legal education and recognition of law college. It's correct. Okay. இப்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷம் வந்து இது கேட்டும்போது கொஞ்சம் நமக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிச்சுட்டு போயிருக்க முடியாது. பட் ஸ்டில் எக்ஸாம் ஹால்லே இருந்து நம்ம இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது படிங்க. கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ஃபர்ம்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் அட்வொகேட்ஸ் பட் அதர் கார்பரேட் லாயர்ஸ் அண்ட் பேட்டன்ட் அட்டார்னிஸ் வந்து எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் சிம்பிளாக யோசிக்கலாம், இப்போ இந்த மாதிரி இந்த வேராஸ் பட் இந்த மாதிரிலாம் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து இந்த ஈஃப் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துங்கன்னா கொஞ்சம் காசியஸாக இருங்க. சரிங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் தப்பாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆஸ் பர் அட்வொகேட் ஆக்ட் படி இவங்க எல்லாருமே வந்துட்டு
அட்வொகேட்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த பிரித்து இவங்கெல்லாம் அட்வொகேட், இவங்க வந்து அட்வொகேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த டோன் ஆஃப் த கொஷினே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் தப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டு நம்ம இஃப் யூ ஆர் டாக்கிங் லாஜிக்கலி ஆஸ் பர் அட்வொகேட் ஆக்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா this is not the right answer. ஓகேங்களா? all the people, government law officers, legal firms and corporate lawyers and patent attorneys எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா recognized as a advocates தான். Second statement is absolutely correct. Yes, bar council have the power to lay down the rules relating to legal education and recognition of law college. So second is absolutely correct statement. Option B 2 only is the right answer. சரிங்களா? So very ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். பட் அந்த வருஷம் வந்துட்டு இது கொஞ்சம் லிட்டில் ட்ரிக்கியான கொஷின்ஸ் தான். நம்ம வந்துட்டு ஷார்ட்டாக அடிக்க முடியாது. அன்லைக் அதர் கொஷின்ஸ் இது வந்து இந்த அளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கவும் முடியாது. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு அந்த இடத்துல போட முடியல அப்படின்ற போது ஏதாவது யோசிக்க முடியுதான்னு பாருங்கள், ரிஸ்க் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், யூ கேன் லீவ் த கொஷின். சரிங்களா? நத்திங் ராங் இன் தட். ஸோ இந்த மாதிரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்ஸ்லேருந்து படித்த ஏரியாவிலேருந்து வரும்போது கொஞ்சம் டஃப்னஸ்க்காக இந்த மாதிரி ஒரு கூகுளையும் வரும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 1. Pursuant to the report of H.N. Sanyal Committee, the Contempt of Courts Act 1971 was passed. We know that இந்த அளவுக்கு படிச்சுட்டு போக முடியுமான்றது டவுட்டு. ஓகேங்களா? ஏன்னா சன்யால் கமிட்டின்றது வந்து நமக்கு எக்ஸாம் ஹாலில் போய் தான் தெரியும் இந்த அளவுக்கு இருக்கா, இல்லை அந்த கமிட்டியை ஃபாலோ பண்ணி தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் தட்ஸ் ஓகே, ஃபைன், இட்ஸ் ஹோல்ட் த கொஸ்டின். நம்ம கொஸ்டின் இக்னோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எதுவும் பண்ண வேணாம், நேராக தேர்ட் ஆப்ஷன் மட்டும் வாங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் சிவில் கண்டெம்ப்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ப்ட். நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதோட ஒரு ஃபோர்த்து கொஸ்டினாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். டிஃபைன்ஸ்னு வந்தாலே எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்டு, அப்புறம் டிஃபைன்டு, இந்த மாதிரி வந்தாலே அது மோஸ்ட் லைக்லி இட் வில் கோ ராங். சரிங்களா? அந்த ஆங்கிளில் வந்த கொஸ்டின்ஸ் தான் இது. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் சிவில் கண்டெம்ப்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ப்ட் இஸ் த ராங் ஆன்சர். இஃப் யூ எலிமினேட் த ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, C and D will go away. தென் ஆப்ஷன் A and B பார்க்கலாம். இதில் நமக்கே தெரிஞ்சிருச்சு 1 and 2 வந்துட்டு ஆன்சரில் வரப்போகுது அப்படின்றது. அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் 4 மட்டும் போய் படித்தா போதும். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் எப்படி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது we can save lot of time. சரிங்களா? 4th படிக்கலாம். In India, the parliament is vested with the powers to make laws on contempt of court. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் contempt of court 1971 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட். there is nothing much to discuss in this particular statement. So option 4 is the right answer. Then so option B 1, 2, 4 is the right answer. இன்னும் நம்ம 2 படிக்கலாம், எதுக்கும் போய் படிச்சுட்டு வந்துடுவோம். The Constitution of India empowers Supreme Court and High Court to punish for contempt of themselves. Yes, நம்ம முன்னாடியும் படித்தோம். ஹைகோர்ட்டை வந்து ஹைகோர்ட்டுக்கும் ஆல்சோ ஹேஸ் த பவர் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த பவர் இருக்குது. சரிங்களா? அது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு. அது கரெக்ட் தான், அப்சல்யூட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் B 1, 2 and 4 only. We'll go to the next question. With reference to the Constitution of India, prohibition or limitation or provisions contained in ordinary laws cannot act as prohibition or limitation on the constitution power under article 142. It could mean which one of the following? ஓகேங்களா? இப்போது ஆர்டிகல் 142 வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேங்களா? அதை வந்து நம்ம மெயின்ஸ்லேயும் வந்து படிப்போம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ஓவர் ரீச், அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்களா இந்த மாதிரி ரோட் சைட்ஸில் வந்து 500 மீட்டருக்கு வந்துட்டு ஹைவேஸில் வந்துட்டு அது லிக்கர் ஷாப் இருக்கக்கூடாது, தென் ஓல்டு டிராக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு தே ஷுட் ஹேவ் சம் பவர், ரைட்? அப்போ தான் வந்து அவங்களால கொண்டு வர முடியும். எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் வேக்கம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் வந்து கொண்டு வருவாங்க. எப்படி அப்படி கொண்டு வரலாமா, அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னா இதுதான் அந்த ப்ரொவிஷன். ஆர்டிகல் 142 எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அவங்க எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் வேக்கம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களோட பவர் வந்து யூஸ் பண்ணலாம் டு கம்ப்ளீட் த ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து கரெக்டாக எழுதியிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனல் வெட்ஸ் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த பவர் டு இம்ப்ளிமெண்ட் சம் ப்ரொவிஷன்ஸ் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி படிங்க. The Supreme Court of India is not
constrained in the exercise of its power by laws made by the parliament. That is the right answer. So it's self explanatory, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இது நாட் கன்ஸ்ட்ரைன்ட் பை இந்த எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. ஓகேங்களா, இது மூலிமா ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு cannot say anything. ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. பை லாஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் பை லாஸ் மேட் பை த பார்லிமெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டு கம்ப்ளீட் த ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் கேன் கம் அப் வித் சம் லாஸ் ஆர் சம் ப்ரொவிஷன்ஸ் ஆர் சம் பாலிசிஸ் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் த ஜஸ்டிஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப மெயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 142 நல்லா படித்து வச்சுக்கிங்க. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A very simple question. In India, judicial review implies. Judicial reviewனா என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ பாருங்கள், the power of the judiciary to pronounce upon the constitutionality of laws and executive orders. அவ்வளோதான். இது வந்து ஒன் ஆஃப் த பவர் which is given to the judiciary to check the constitutionality of laws and executive order. நிறையா we have come up with more laws and executive orders, whether all these provisions of these laws and executive orders in line with the constitution or not, அந்த constitutional values-ஐ uphold பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா, இப்போ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இல்லை இந்த லா வந்துட்டு இட்ஸ் டேக் அவேஸ் த ப்ரைவேசி, இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை டேக் அவே பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் டு லைஃப், ரைட் டு ப்ரைவேசி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க எது கான்ஸ்டியூஷன்லேயே. அப்போ அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு போகும். ஓகேங்களா, இட்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூனா இது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு வெதர் இட் இன்லைன் வித் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ் அதை செக் பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். Okay, we'll go to the next question. With reference to National Legal Service Authority, NALSA, consider the following statements. It's a very simple question, straightforward question. Its objective is to provide free and competent legal services to the weaker section of the society on the basis of equal opportunity. Yes, இதுவும் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம டிபிஎஸ்பியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஈவன் இந்த நல்சா வந்துட்டு 2023 மெயின்ஸில் 10 மார்க்காகவும் கேட்டிருந்தாங்க GS2வில். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே ஏரியாஸ் பார்க்குறது என்னென்னலாம் பார்க்குறோமோ ஜுடிஷியரிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸில் வந்து நிறைய கேட்பாங்க. அதிலேருந்து 10 மார்க் ஆகட்டும், 15 மார்க் ஆகட்டும், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா என்ன. சரிங்களா, நம்ம நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் தீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 110 to 120 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு பாலிட்டியோட கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் நல்லா ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எழுதும்போது அனலிட்டிக்கலாக எழுதணும். ஓகேங்களா, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து கிடைக்கும் சின்ஸ் ஒரு கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். திஸ் கொஷின் வில் கண்டினியூ திஸ் கொஷின். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ்யூஸ் guidelines for the state legal service authority to implement the legal programs and schemes throughout the country. It's again very plain statement, very easy statement. So option 1 correct, option 2 correct. Correct statement கேட்குறாங்க. ஆப்ஷன் சி both 1 and 2 is the correct answer. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நல்சா படிக்கும்போது அடுத்து ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதுலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஆங்கிள்லையும் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இது வந்து இப்போ வரையும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அண்ட் தீஸ் ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. கிராம நியாயாலய ஆக்ட்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஓல்டு கிளாஸஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, தென் இப்போது ஹைகோர்ட் பற்றி என்ன கேட்டிருக்காங்க, ஜுடிஷியரி வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி ஹைகோர்ட்டில் பற்றி என்ன ப்ரொவிஷன், அப்பாயின்மெண்ட்டு, ரிமூவல், ஓகேங்களா, அதர் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்துக்கங்க. அப்புறம் ஹைகோர்ட் அதுலேயும் வந்து அப்பாயின்மெண்ட் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ், ஹைகோர்ட்னு படிக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன, அதில் என்ன ப்ரொவிஷன் இருக்குது அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் ரிமூவல் ப்ராசஸ் அதெல்லாம் இம்பீச்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கணும், அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன. தென் அடுத்த ஒரு ஆஸ்பெக்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டையும் ஹை கோர்ட்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன பவர் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, ரெண்டுக்கும் எந்த விஷயத்தில் ஈக்குவல் பவர் இருக்குது, எங்கே யாருக்கு வைடு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ ரிப்பெட்டிஷன்லாம் போகுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஆர்டிகல் 32 வந்து நம்ம படிப்போம். சரிங்களா, அந்த மாதிரி யாருக்கு அதிக பவர் இருக்குது, யாருக்கு கம்மியான பவர் இருக்குது, அந்த ஆங்கிளில் கம்பேர் பண்ணி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, அந்த மாதிரி அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, மற்ற ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் யார் இருக்குது, இந்த மாதிரிலாம்
படித்து வச்சுக்கிறது வெரி வெரி அட்வைசபிள். சரிங்களா? இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நல்சா, ஃபேமிலி கோர்ட்டு, கிராம நியாயாலயா அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதுவரையும் ஜுடிஷியரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அப்புறம் ஒரு சில நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, ரீசெண்டாக இருந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினாக இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் 13th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கான்டெம்பரரி டைமுக்கு இட்ஸ் நாட் ரெலவெண்ட். ஓகேங்களா? நான் எதுக்காக இந்த கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னா, எப்படி வந்து ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ரிப்பீட் ஆகுது கொஸ்டின் அப்படின்றதுக்காக 2010 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் அமாங் த நோட்டிசபிள் ஃபீச்சர் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 13th ஃபினான்ஸ் கமிஷன்? ஓகே. ஸ்டேட் நம்பர் 1, a design for the goods and service tax and compensation package linked to adherence to the proposed design. Correct. Second, design for the creation of lakhs of jobs in the next 10 years in consonant with India's demographic. They didn't do such things. ஓகேங்களா? செகண்ட் வந்து தப்பு. தேர்டு, devolution of specified shares of central taxes to local bodies as grants. இது இப்போ வரையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து வெரி ஈஸி ஸ்டேட்மெண்ட், வி நோ து. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 1 and 3. ஸோ இது அந்த வருஷம் வந்து அப்போ வந்து கொடுத்த டிஓஆர். ஓகேங்களா? டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதனால் அதுக்குள்ளே டெப்த்தாக போக வேணாம். வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பாருங்கள், 2011 கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? சரி, நமக்கு பிளெயினாக ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ரோல் என்ன அப்படின்னா, அந்த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குல்ல, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். இதுதான் ஒரே ஒரு மெயின் கோல் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். என்ன அப்படின்னா, வர்ற பணத்தை வந்துட்டு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கறது தான் அதோட மெயின் ஒர்க்கு. ஓகேங்களா? ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ, இட் என்கரேஜஸ் த இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். திஸ் இஸ் நாட் கரெக்ட். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஸ். இதுவரையும் கரெக்டு. எமாங் த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். This is not correct. ஓகேங்களா? the answer is the facilitates the proper distribution of finance between center and state. இதுதான் கரெக்ட், பட் நாட் பப்ளிக். பிஎஸ்யூஸ்லாம் கிடையாது. பி இஸ் ஆல்சோ ராங். சி பாருங்கள், இட் ensures transparency in the financial administration. This is not its core job. Already as I discussed, finance commissioner ரோல் என்ன அப்படின்னா, distribute the net tax proceeds between the center and the state. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்ஷன் டி, none of the statements A, B, C given above is to correct in the context. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த quite sharp. டி எதுவுமே வந்து கரெக்ட் கிடையாது. இந்த மாதிரியும் சில சமயங்களில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ வெரி ரீசெண்டாக கேட்ட ஒரு 15th ஃபினான்ஸ் கமிஷனோட கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோவிங்: டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, governance reforms, stable government, tax and fiscal efforts. For the horizontal tax devolution, the 15th Finance Commission used how many of the above as criteria other than population, area and income distance? ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? ஹாரிசான்டல் டேக்ஸ் டெவல்யூஷனில் there are few criterias. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸு ஒரு 6 criteria இருக்கும். இந்த 3 தாண்டி மற்ற இந்த 3 வந்துட்டு இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. பாப்புலேஷன், ஏரியா, இன்கம் டிஸ்டன்ஸ் தாண்டி இது இல்லாமல் மற்ற 3 எதுன்னா, டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது, தென் ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி இருந்தது, தென் டேக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் இருந்தது. ஓகேங்களா? இந்த 3 தான் இருந்துச்சு. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒன்லி 3. பட் இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கண்டிப்பாக 16th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் டாக்டர் அரவிந்த் பனகரியா சாரோட அவரோட கமிட்டியில் தான் வந்துட்டு போட்டிருப்பாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்துருக்கு. அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன ஒரு சில அல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிலதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சில இதை ஆட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, தென் என்னென்ன க்ரைட்டீரியா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, மெயினாக எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை தயவு செய்து நல்லா படித்து வச்சுக்கிங்க. அது போக வேறு ஏதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், திஸ் இயர் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் 2026 பீப்புள். ஸோ ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது 2025 கேட்ட கொஸ்டின். இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி.
லோக்பால்லேருந்து கேட்டாங்க. ஓகேங்களா, அதான் எதர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாடிஸ் அப்படின்னா நான் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வரும். இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் கேட்டிருந்தாங்க, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்தது, அதுதான் அந்த லோக்பால் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஈஸி தான். படிக்கிறேன். த பவர் ஆஃப் லோக்பால் அப்ளைஸ் டு பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பட் நாட் டு த இந்தியன் பப்ளிக் சர்வன்ட்ஸ் போஸ்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் கரெக்ட். த பவர் ஆஃப் லோக்பால் அப்ளைஸ் டு போத் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அவுட் சைடு இந்தியா பப்ளிக் சர்வன்ட்ஸ் இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே இம்ப்ளை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்படிங்கும்போது சி வந்து வராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 and 3 இருக்குது, 3 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ 3 வந்து போய் ஃபஸ்ட்டு படிக்கலாம். த சேர்பர்சன் ஆர் மெம்பர் ஷல் நாட் பி a person of less than 45 years of age on the date of assuming office of the chairman or member as the case may be. Which means அவங்களோட ஏஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 45 இருக்கணும் அப்படின்றாங்க. ஷல் நாட் பி less than 45 இருக்கணும் அப்படின்றாங்க. எஸ், திஸ் இஸ் த ஏஜ் க்ரைட்டீரியா. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி படித்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடி நான் கான்ஸ்டியூஷனல் பாடியெலாம் படிக்கிறோம். எப்படி படிக்கணும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். யார் மெம்பரு, அவங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக படிக்கணும். சிலருக்கு வந்து 62 இருக்கும், ஓகேங்களா, சிலருக்கு 65 வரையும் இருக்கும். அவங்க மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்போ ரிட்டையர்மெண்ட்டு, ஓகேங்களா, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து மற்ற ஏதோ ஜாப் ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதெல்லாம் இந்த ஆங்கிளில் படிக்கணும். மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்டு மினிமம் ஏஜ், அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ லோக்பாலுக்கு வந்து 45 இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் ஏ ஆர் பி கண்டிப்பாக கரெக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 மட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் போதும். 4 படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 படிப்போம். The chairperson or a member shall not be a member of the parliament or member of the legislature of any state or union territory. Okay. And only the Chief Justice of India, whether incumbent or retired, has to be its chairperson. No, that's wrong. Either Chief Justice of India retired இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களும் வந்து எனி அதர் சீனியர் ஜட்ஜஸும் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 2 இஸ் த, அது படிக்கலே உங்களுக்கு தெரியும், ஒன்லி த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 வந்து எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். தென் 4th எதுக்கும் படிச்சுக்கலாம். லோக்பால் cannot inquire into allegation of corruption against the sitting Prime Minister of India. That's absolutely wrong. Lokpal is a very powerful body. Even they can inquire into the allegation of corruption against the sitting Prime Minister of India. சரிங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி. அடுத்து ஒரு முக்கியமான பாடி. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அட்டார்னி ஜெனரலை பற்றி இப்போ கேட்டிருந்த கொஷின் 2022 கேட்டிருந்தது. Attorney General of India and Solicitor General of India are the only officer of the government who are allowed to participate in the meeting of the Parliament of India. So we know that Article 76 deals with the Attorney General of India, and in which they have clearly said that only Attorney General of India has the power to allowed to participate in the meeting of the Parliament of India, not the Solicitor General of India. சரிங்களா, so first is the wrong answer. Okay. Second பார்ப்போம். According to the Constitution of India, again according to the Constitution of India, the Attorney General of India submits his resignation when the government which appointed him resign. ஓகேங்களா, again it's wrong answer. It's as per the convention, ஓகேங்களா, not the constitution. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த according to the constitution clearly says, constitution provides, இந்த மாதிரி இடத்துல. ஸோ போத் 1 and 2 இஸ் ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கேட்குறாங்க. நேதர் ஒன் நாட் டூ. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதுங்களா, ரெண்டுமே தப்பு. இது நாட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன், இட்ஸ் அக்கார்டிங் டு த கன்வென்ஷன் தான். சரிங்களா, இதுவும் இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திஸ் கொஸ்டின் இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2025 மெயின்ஸ் GS2 10 மார்க்லேருந்து கேட்டிருந்தாங்க. ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்கன்னே தெரியுது. ஏன்னா ஏன் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மெயின்ஸில் வந்துட்டு சிலபஸில் டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால அது ரொம்ப முக்கியம். எந்த போஸ்ட் வேணாலும் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இது கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இருந்த நோட்ஸ் மாதிரி எடுத்து என்ன ரோல்ஸ், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, என்னென்ன பவர் இருக்குது, என்ன பவர் இல்லை, சாலிசிட்டர் ஜெனரல்னால் யார், அவங்களோட பவர் என்ன, ஓகேங்களா, அதெல்லாம் படித்து வைக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே,
We'll go to the next question. With reference to the Delimitation Commission, consider the following statement. Okay. The order of the Delimitation Commission cannot be challenged in the court of law. That's absolutely true. ஓகேங்களா? ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நியூஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ சென்சஸ் வந்து எடுக்க போகிறாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து ரீட்ரா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் பட் எகெயின் ஸ்டேட் ஃப்ரம் த சதர்ன் இந்தியா அண்ட் ஸ்டேட் ஃப்ரம் த நார்தன் இந்தியா, அதுக்கு வந்து ஒரு கன்சர்ன்ஸ் வந்து எஸ்பெஷலி ஸ்டேட் ஃப்ரம் த சதர்ன் இந்தியா தே ரேஸ்டு கன்சர்ன்ஸ் with respect to delimitation commission because the people are apprehension for that if delimitation commission வந்துட்டு இது பண்ணோம் அப்படின்னா கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த பாப்புலேஷன் ஃபேக்டர் வந்து மெஷர் பண்ணும்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக அவங்க வந்துட்டு அந்த பாப்புலேஷன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தே வில் எவென்ச்சுவலி தே வில் கெட் த லெஸ் சீட்ஸ் இன் த பார்லிமெண்ட் கம்பேர்ட் டு த நார்தன் ஸ்டேட்ஸ். சரிங்களா? அதனால சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹேவ் ரேஸ்டு த கன்சர்ன்ஸ். இது நியூஸில் போயிட்டுருக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் படிக்கும்போது டீலிமிட்டேஷன் கமிஷனாக யார், அது யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா, யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவா, ஓகேங்களா? யார் யார் ஒரு 3 மெம்பர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் அந்த 3 மெம்பர் யார் யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் த இந்தியா, தென் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட், இவங்களெல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு அவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் வந்து கேன் நாட் பி சேலஞ்ச் இன் த கோர்ட் ஆஃப் லா. அதுதான் ஃபைனல். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இந்த ஆங்கிளில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், when the orders of the delimitation commission are laid before the Lok Sabha or state legislative assembly, they cannot affect any modification in the orders. That's very important. That's true also. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டு. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. சரிங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்லேயும் போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? போயிட்டுருக்கு. அதனால் இந்த வருஷம் 2026 கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். We will go to the next question. Again delimitation commission la 2024 la ketta very simple question. How many delimitation commissions have been constituted by the government of India till December 2023? 1 2 3 4. நம்ம ஒரு பேசிக்ஸ் படிச்சுட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிருந்தாலே ஈஸியாக 2 மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். 1952, 1962, 1973, 2002 இப்போ வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் 4. ஓகேங்களா? 4 times the delimitation commission has been appointed, constituted by the government of India. ஓகேங்களா? பட் இப்போ மறுபடியும் இப்போ டாக் போயிட்டுருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அப்போ வந்து கேட்ட கொஷின்ஸ் இது. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரீச்டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் பார்ட் அண்ட் as well as the polity. ஸோ ஒரு லாஸ்ட் 2 more கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான் இது. ஒரு மிஸ்லினியஸ் ஏரியாஸ்லேருந்து கேட்ட கொஷின் மாதிரி. நார்த் ஈஸ்ட் கவுன்சில் NEC வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த நார்த் ஈஸ்ட் கவுன்சில் ஆக்ட் 1971. Subsequent to the amendment of NEC Act 2002, the council comprises which of the following members ன்னு கேட்குறாங்க. Governor, Chief Minister, 3 members to be nominated by the President of India, then Home Minister. The right answer is except Home Minister, all the people will be coming here. ஓகேங்களா? ஸோ 4 ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஹோம் மினிஸ்டர் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் கவுன்சில். அந்த மெம்பராக வந்து கவுன்சில் மெம்பராக கிடையாது. பட் வேறஸ் கவர்னர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் இருப்பாங்க, 3 members டு பி நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். அதுவும் கரெக்டு தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் A 1 2 3 only. சரிங்களா? ஓகே. ஸோ வில் கோ டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் பார்ட் இன் த பாலிட்டி. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சரிங்க. ப்ரொவிஷன்ஸ் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் த 18th Lok Sabha. No. Okay, anyways, we'll read. This will be in force for 15 years after becoming an act. Okay. There are provision for the reservation of seats for scheduled caste women within the quota reserved for the scheduled caste. It's correct. Why the statement 1 is wrong அப்படின்னா அவங்க கரெக்டாக இது வந்து see you know that the 33% reservation act பாஸ் பண்ண அந்த ஆக்ட் தான் நரி சக்தி வந்தன் அதிநியம்ன்ற ஆக்ட். அப்போ 2020
2024 வந்துட்டு கரண்ட் அஃபேராக வந்தது. ப்ரொவிஷன் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஆஃப்டர் 18th லோக்சபா அப்படின்றது நோ. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கணும். தென் டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வில் கம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாங்க. தே டின்ட் டெல் தட் ப்ரொவிஷன் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஆஃப்டர் 18th லோக்சபா அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் இஸ் த ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர் வந்து ஆட் பண்ணி லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். ஸோ அது போக ஒரு 1 minute நான் வந்துட்டு ஐ லைக் டு டெல் அபவுட் இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும், பாலிட்டிக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பாலிட்டி எப்படி படிக்கணும். நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, கவர்னரு, பிரைம் மினிஸ்டரு, ஓகேங்களா? அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்க, ரிப்பீட்டடாக கேட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். எகெயின் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பில்ஸ், மணி பில்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, தென் கமிட்டிஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வருது அதையுமே வந்து பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஜுடிஷியரி, கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், கரண்ட் அஃபேர்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஹோலிஸ்டிக்காக தீம்ஸ் வந்து எப்படி ரிப்பீட்டடாக இருக்குது, ஓகேங்களா? எப்படி வந்துட்டு ஈஸியாக கொஷின்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணி ஆன்சர் வரணும், ஓகேங்களா? தீம்ஸ் எப்படி படிக்கணும், இதை எப்படி மெயின்ஸுக்கு இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே வந்துட்டு ஹோலிஸ்டிக்காக பார்த்தோம். ஹோப் திஸ் செஷன், த ஹோல் பாலிட்டி செஷன் மஸ்ட் ஹவ் ஹெல்ப்டு இன் மெனி வேஸ் அப்படின்றத நான் நம்புகிறேன். தென் இன் அப்கமிங் செஷன்ஸில் இதே மாதிரி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா, எக்கானமி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், இதே மாதிரி வந்து செஷன்ஸ் இருக்கும். இதேமாரி எந்த தீம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, எப்படி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, எப்படி தீம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதேமாரி நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட இதாக இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டிக்கு ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஸ்டாட்டிக், ஓகேங்களா? கரண்ட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ண சொல்லலை, எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துருக்கு, ஓகேங்களா? இப்போ லாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே படிக்கணுமா அப்படின்றது கிடையாது. ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான லாஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் எடுத்து ப்ரொவிஷன்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஏதாவது மார்க் டெஸ்ட் பேப்பர் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் வந்துட்டு நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட் ஐ வுட் சஜஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஸ்டாட்டிக் பார்ட். சரிங்களா? ஸ்டாட்டிக்கை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பாலிட்டியில் வந்து நீங்கள் பண்ணுற தப்புகள் வந்து நிறையவே குறையும், ஓகேங்களா? நிறையா கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டலாம். கரண்ட் அஃபேர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டதை மட்டும் பார்த்துக்குங்க. தென் மேக்ஸிமம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேக்டு ஸ்டாட்டிக் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். So with this we have come to end of the session. All the very best to all of you. Thank you so much. We'll meet you in the next subjects and next part. Okay? So thank you so much.